ஹலோ மக்களே, வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மதுரைக்கு கிளம்பிட்டோங்க. மதுரைக்கு வந்துட்டு ஒரு 2 days போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 days மதுரைக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கூடலழகர் டெம்பிள், அதுக்கப்புறம் வண்டியூர் மாரியம்மன் கோயில், காந்தி மியூசியம், திருமலை நாயக்கர் மஹால், இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 days கவர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக என்னென்னைக்கு பார்க்க போகிறோன்னு தெரியல, பட் ஆனால் இது எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நைட்டு கிளம்ப போகிறோங்க. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு கீழாம்பாக்கம் போயிட்டு பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏறிட்டு நாளைக்கு மார்னிங் மதுரை போயிடுவோம். அங்கே 2 days இருந்துட்டு ரிட்டர்ன் வந்து சென்னை வர போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பிளானு. வரத்துக்கு இன்னும் நம்ம ரிசர்வ் பண்ணல, போகிறதுக்கு வண்டி பஸ்ஸில் பண்ணியிருக்கோம். ட்ரெயினில் வந்துட்டு எதுவுமே டிக்கெட் கிடைக்கலங்க. ஸோ பஸ்ஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவினிங் வந்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸை வந்ததுன்னா உடனே நம்ம ஏறி கீழாம்பாக்கம் போகலாம். பஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தாங்க கீழாம்பாக்கம் வந்திருக்கோம். கீழாம்பாக்கம்க்கு இனிமேட்டு தான் போகணும். கீழாம்பாக்கம் டு இப்போது கீழாம்பாக்கம் போகணும். டைரக்ட் பஸ் கிடையாது நமக்கு கோயம்பாடுலேருந்து. ஸோ கீழாம்பாக்கம் வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம இப்போ கீழாம்பாக்கம் போக போகிறோம். இது வந்து வண்டலூர் கீழாம்பாக்கம் ரோடு ஜங்ஷனுங்க. ஸோ இங்கேருந்து இப்போ வந்துட்டு இன்னொரு பஸ்ஸு பிடிச்சா இந்த ரோடோட எண்டு வந்துட்டு வண்டலூர். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி கீழாம்பாக்கம் போகிறோம் பஸ்ஸில். கீழாம்பாக்கத்துக்கும் டைரெக்டாக பஸ் வரலங்க. இங்கே வண்டலூர் ஸூவில் இறங்கி இங்கேருந்து இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். வண்டலூர் ஸூ ஸ்டாப் இறங்கிட்டு இங்கேருந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்லோவாக நடந்து போகிறோம். பஸ் ஃப்ரீக்வன்சியே இல்லைங்க. நிறைய பஸ் ஓட்டணும் கீழாம்பாக்கத்துக்கு. கீழாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இங்கே மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ கீழாம்பாக்கத்துலேருந்து வரேன் நான் வந்துட்டு கூட ஒரு பஸ்ஸு கூட இல்லை. நைட்டு ஒரு 7 o'clock கூட. தாம்பரத்துக்கு தான் எல்லா பஸ்ஸும் வருதுங்க. ஸோ தாம்பரம் பஸ்ஸில் வந்துட்டு ஏறிட்டு வண்டலூர் ஸூவில் இறங்கி அங்கேருந்து எல்லோரும் நடந்து தான் போகணும் நம்ம கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ கீழாம்பாக்கம்க்கு ஓஎம்ஆர்லேருந்து கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணால் ஊருக்கு போகிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. கீழாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்தாச்சுங்க. அப்படியே இப்போ உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம மதுரைக்கு போகிற பஸ் எங்கே நிற்கிதுன்னு நம்ம தேடி பார்த்து ஏறுவோம். 9:30க்கு தான் பஸ்ஸு. இப்போ ஒரு 8:45 ஆகுது. ஸோ போயிட்டு நம்ம பஸ்ஸை தேடி கரெக்டாக உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே நடந்து போகலாம். பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்டோங்க. இன்னும் பஸ் வரல. 9:30 மணிக்கு தான் பஸ்ஸு. இப்போ மணி 9 ஆகுது. பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பஸ் வந்தோடனே உள்ளே ஏறலாம். நம்ம மதுரையில் வந்து இறங்கியாச்சுங்க. மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போக போகிறோம். இங்கேருந்து முதல்ல நம்ம ஹோட்டலில் போய்ட்டு செக்இன் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி நம்ம வந்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்க ரூம் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க, இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து மதுரைக்கு வரோம். ரொம்ப நாள் கழிச்சு. சின்ன வயசில் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம்.
ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே கேட்டுட்டு நம்ம அப்படியே போகலாம்.